ஹாய், வெல்கம் டு 3F சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகை டிஸ்ட்ரிக் தரங்கம்பாடி பக்கத்தில் இருக்கிற கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கோம். கீழப்பெரும்பள்ளம் அப்படின்னு சொன்னாலே உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு. ஆமாங்க, நம்ம திருப்பி இன்னொரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலயம், அதாவது கேது பரிகாரத்தலம்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை பற்றியும் பரிகாரங்களை பற்றியும் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். அரகர நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ அருள்மிகு சவுந்தரநாயகி உடனமர் நாகநாத சுவாமி திருக்கோயில் கேதுஸ்தலம் கீழப்பெரும்பள்ளத்திலிருந்து மணி பட்டு குருக்கள் தலைமை அர்ச்சகர். அதாவது நவக்கிரகங்களில் கேதுவிற்கு உரிய முதன்மை க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரமாகப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் கீழப்பெரும்பள்ளம் என்னும் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறது. இங்கு தரிசிப்போருக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷ ரோக பாப வியாதிகள் நிவர்த்தியாகிறது. கேது பகவானுக்கு அதிதேவதை சித்திரகுப்தன், பிரக்ததி தேவதை பிரம்மா, அதிபதி கணபதி. இங்கே தரிசனம் பண்ணினா வாழ்க்கையில் நமக்கு எல்லா காரியமும் தடைகள் இல்லாமல் நடைபெறுவதாக ஐதீகம். இத்தலத்தில் கேது பகவான் பரமேஸ்வரனை பூஜை பண்ணி கிரக பதவி அடைந்த இடம் இந்த கேது க்ஷேத்திரம். ஒவ்வொரு கிரகமும் ஜீவராசிகளுக்கு ஒவ்வொரு நன்மைகளை தரவல்லது. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது ராகு கேது ரெண்டும் சாயா கிரகம், நிழல் கிரகம், அப்பிரதட்சண கிரகம்னு கூட சொல்லலாம். 7 கிரகங்கள் பிரதட்சணமாகவும் இந்த 2 கிரகங்கள் அப்பிரதட்சணமாகவும் இந்த லோகத்தை சுற்றி வரதாக ஐதீகம். அந்த வகையில் ராகு பகவான் யோககாரகன், கேது பகவான் ஞானகாரகன். இந்த ஞானகாரகன் ஆகிய கேது பகவானை தரிசனம் பண்ணினாக்கா நமக்கு என்ன பலன் அப்படின்னாக்கா, கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணமாகிற வயதில் நம் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவளுக்கு திருமணமாகும். திருமணமாகி அவளுக்கு குழந்தை இல்லைன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். விவசாயம், உத்தியோகம், கல்வி, தொழில், அரசியல் இதற்கெல்லாம் இங்கே பரிகாரம் விசேஷம். இங்கே தரிசனம் பண்ணினாக்கா சகல விதமான தோஷ ரோக பாப வியாதிகள் நிவர்த்தி. இந்த க்ஷேத்திரத்தில் நவக்கிரகத்தில் கேது பகவான் தனி சன்னதி. இங்கே கேது பகவான் மட்டும்தான் இருக்குது நவக்கிரகத்தில், மற்ற சன்னதிகள் கிடையாது. இங்கே கேது பகவானுக்கு மட்டும்தான் நவக்கிரக சன்னதி மட்டும்தான் இங்கே உண்டு. அதனால் இங்கே தரிசனம் பண்ணுறது ராகு காலம் யமகண்டம். ராகுக்கு உரிய காலம் ராகு காலமும், கேதுவிற்கு உரிய காலம் யமகண்ட காலம். இந்த யமகண்ட காலத்தில் தினசரி பரிகாரம், அபிஷேகம், அர்ச்சனை, யாகம் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படி நடந்துன்றது அதுக்கான பலாபலன்களை கண்கூடாக பார்த்துட்டுருக்கா எல்லாரும். 18 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ஸ்தலத்தில் கேது பயிற்சி ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதேமாரி யமகண்ட கால பரிகாரம்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பரிகாரம். அந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணிட்டாக்கா நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் ரோகங்களும் பாபங்களும் வியாதிகளும் நிவர்த்தி ஆறதாக ஐதீகம். இந்த க்ஷேத்திரத்தோட மகிமைன்னு எடுத்துட்டோம்னாக்கா, இந்த க்ஷேத்திரத்துக்கு விருட்சம் மூங்கில் மரம் தான் இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம். தீர்த்தம் நாக தீர்த்தம், நம்ம கோயிலுக்கு எழுத்தாப்புலே இருக்குது நாக தீர்த்தம், சர்ப தீர்த்தம்னு சொல்லுவாள். இவருக்கு உரிய தானியம் கொள்ளு, இவருக்கு உரிய நேவேத்தியம் சித்ராண்ணம், வைடூரியங்க நவக்கிரக கல்லில் இவருக்கு உரிய நவரத்தினம் வைடூரியம், இவருக்கு உரிய கல்லு துருக்கல், இவருக்கு உரிய சமித்து தர்ப. இந்த பொருட்களை கொண்டு இந்த கோயிலில் மகா யாகம், அதாவது கேது பகவானுக்கு ஹோமம் பண்ணுறது, ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி 7 விதமான தீபங்கள் ஏற்றி 7 விதமான வஸ்திரங்கள், மல்டி கலர் வஸ்திரம், அதுமாரி பூ போட்ட வஸ்திரத்தால் சுவாமிக்கு
சமர்ப்பணம் பண்ணி அபிஷேகம் அர்ச்சனை கொள்ளு தானியம் சித்திரான்னம்னு சொல்லக்கூடிய கொள்ளு சாதம் அல்லது தேங்காய் சாதம் போட்டு நைவேத்தியம் பண்ணினாக்கா இந்த கோயிலில் இந்த பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்களும் பாபங்களும் வியாதிகளும் நிவர்த்தியானதாக இந்த க்ஷேத்திரத்தோடு மகிமை. மற்றபடி இந்த திருக்கோயில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையை சார்ந்த கோயில். இந்த கோயில் காலம்பர 6 மணிலேருந்து மதியம் 12:30 வரையும் திறந்துருக்கும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா 3:30லேருந்து 8:30 வரையும் திறந்துருக்கும். இந்த இடைப்பட்ட காலங்களில் ராகு காலம் யமகண்டம் வந்தாக்கா அந்த நேரத்தில் கோயில் ஓப்பனில் இருக்கும். வியாழக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் கோயில் பூட்டுறது கிடையாது. சனிக்கிழமையெல்லாம் இந்த ஃபுல்லாக அந்த கோயில் திறந்துருக்கும். அதேமாரி இந்த கோயிலில் அந்த புத்திர தோஷத்துக்கான பரிகாரம், கல்யாணம் ஆகாதவாளுக்கு பரிகாரம், தொட்டில் பரிகாரம், அப்படியே நிறையா பரிகாரங்கள் நடந்துட்டுருக்கு. அந்த பரிகாரங்கள்லேயே ரொம்ப விசேஷமான பரிகாரம் ஹோமம் தான். அதாவது இறைவனுக்கு படைக்கப்பட்டது, இறைவனையே போய் சார்ந்தது ஒன்று இருக்கனாக்கா அது ஹோமம் தான். ஏன்னா மற்ற பொருள்லாம் நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்மள்ட்டே திருப்பி கொடுத்துருவோம். ஒரு பழமோ சாதமோ வச்சு நைவேத்தியம் பண்ணோம்னா திரும்பி நம்ம எடுத்துட்டுருவோம். ஆனால் அக்னியில் அந்த பொருளை சமர்ப்பணம் பண்ணும்பொழுது நேராக சுவாமியிட்டே டைரெக்டாக போய் சேர்ந்துடுறது அது. அதனால் யாகம்ங்கிறது பரிகாரங்களில் அதி உன்னதமான சிரேஷ்டமான விசேஷமான பரிகாரம் யாக வேள்வி பரிகாரம். அந்த யாக வேள்வி பரிகாரம் இங்கே பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி பண்ணிட்டாக்கா அவளுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அதேமாரி இந்த சர்பதோஷ பரிகாரம் பண்ணுறவாளுக்கு கையில் வெள்ளி நாகர் ஒன்று போட்டு அந்த நாகரை வச்சு பூஜை பண்ணி அந்த நாகரை உண்டியில் போட சொல்லுவோம். அதுமாரி சப்தநாக பரிகாரம்னு 7 நாகர் வச்சு பூஜை பண்ணி உண்டியில் போட சொல்லுவோம். அடுத்து பார்த்தாலும் கோயிலுக்கு எழுத்தாப்பில் அரச மரத்தடி இருக்குது. அந்த அரச மரத்தில் நாக பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜைகள் பண்ணுறது அதுமாரி பண்ணினாலும் இந்த கோயிலில் தோஷம் நிவர்த்தி ஆகும். கல்யாணம் ஆகாதவா திருமங்கல கேர் வாங்கி கட்டிட்டு பரிகாரம் பண்ணிக்கிறா. அதேமாரி சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணுறது, சிவாச்சாரியார்களுக்கு வஸ்திரதானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் விசேஷம். இந்த கோயிலில் வந்து தினசரியே 100 அன்பர்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கா. கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணி போட்டுருக்கா. அதுக்கு உபயதாரர்களும் அவளும் அன்னன்னைக்கு நன்கொடை கொடுத்துட்டுருக்கா. அதுக்காக கோயிலை வசூல் பண்ணிட்டுருக்கோம். அதுலேயும் பண்ணிக்கலாம். அதேமாரி கட்டளை அர்ச்சனை மாதம் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் அனுப்புறது அந்த சிஸ்டமும் இந்த கோயிலில் இருக்குது. மற்றபடி இந்த கோயிலில் என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன பூஜைகள் நடக்கிறதுன்னு நம்ம கோயிலோட வெப்சைட்டை போட்டு பார்த்தோம்னாக்கா நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அதில் யாராவது பரிகாரம் பண்ண முடியல வர முடியலனாக்கா அவங்க அந்த கோயிலோட வெப்சைட்லையோ இல்லைன்னா குருக்குள்ளையோ தொடர்பு கொண்டாக்கா நாங்கள் அங்கேருந்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அவளுக்கு வீட்டுக்கு பிரசாதம் அனுப்பி வச்சுருவோம். அந்த சிறப்பு அந்த வசதி இந்த கோயிலில் இருக்குது. ஓம் பலாசபுஷ்ப சங்காசம் தாரகா கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மதம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம் சித்திரவர்ணாஜ வித்மகே சர்வரூபாய தீமகே தன்னோ கேது பிரச்சோதயாத் அஸ்வத்வஜாஜ வித்மகே சூலகஸ்தாய தீமகே தன்னோ கேது பிரச்சோதயாத் கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேண்மையாய் ரட்சிப்பாய். கேது பரிகாரங்களை பற்றியும் கோயிலை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாமிநாதன். பை ஃப்ரம் 3 சேனல்.